நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். நம்முடைய தேவன் உயர்ந்த தேவன், தாழ்ந்த தேவன் அல்ல. God is always exalted. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல. Children of God also exalted. எல்லா பாஷையின் மனிதர்களுக்கு மத்தியிலே நீ உயர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உயர்ந்த தேவனாயிருக்கிறார். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on Jebam TV. சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அத்தியாயம். Psalm chapter 46. சங்கீதம் 46. 46th chapter of அதில் Psalm. 10வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Verses 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதியிலே நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இந்த வேதத்தை சற்று தெளிவாய் கவனியுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. He says that. நான் ஜாதிகளில் உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன். I'll be exalted among the nation and I will be exalted in the earth. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. இந்த வேத பகுதியை சற்று கவனியுங்கள். Look at the passage. நம்முடைய தேவன் உயர்ந்த தேவன், தாழ்ந்த தேவன் அல்ல. Our God is always exalted. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல. Children of God also exalted. எல்லா பாஷையின் மனிதர்களுக்கு மத்தியிலே நீ உயர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உயர்ந்த தேவனாயிருக்கிறார். Among all the nations, because the Lord is always exalted. அதனால தான் அவர் உயரத்தில் இருக்கிறார். So he is in above. நம்முடைய தேவன் மட்டும்தான் உயரத்தில் But இருக்கிறார். our God always exalted. வேதம் சொல்லுகிறது, Bible says, நம்முடைய தேவன் உயரத்தில் our இருக்கிறார். God who is in above. அந்த இடத்திற்கு பேர் பரலோகம். The name of the place is called ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நீ அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்காத வரையிலும் அவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்தவே மாட்டார். Unless you sit in his presence, you cannot understand the revelations of God. வேதம் அப்படியே சொல்லுகிறது. The Bible says, ஆண்டவர் யாத்ராகமம் 20:1 சொன்னார், Exodus 20 verses 1, என்னை அல்லாமல் வேறே தேவன் அல்ல என்றார். without me there is no other மேலே God. வானத்திலும் கீழே பூமியிலும், on பூமியின் கீழ் தண்ணீரிலும் Heaven and earth and under the earth. எனக்கு நிகரான என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். There is no other God like our Jehovah. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? All the people of மோசேயின் Israel வார்த்தை கேட்டு பின்பற்றினார்கள். follow the voice ஆனா of Moses. மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்னார், மோசே என்னை இல்லாமல் வேறே தேவன் இல்லை. Without me there is no God. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. அப்படி என்றால் So, நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். if you still in his presence, you can understand the revelations of அப்போ God. யாத்ராகமம் 20:1 சொன்னார், என்னை தவிர வேறு தேவன் இல்லை. Exodus 20 verses 1 said, without me there is no other நீங்கள் God. சற்று தெளிவாய் கவனிக்க வேண்டும். Clearly understand. ஆனால் வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது If you pay attention to the word of God, சங்கீதம் 50:7 அவர் சொன்னார். Psalm 50 verses 7, அவர் என்ன சொன்னார்? what does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, என் ஜனமே கேள், நான் பேசுவேன். Hear, O my people, I will speak. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். Hear, O my people, நானே I will speak. சாட்சி சொல்லுவேன், நானே தேவன், I am God, உன் தேவனாய் இருக்கிறேன். your God. நானே தேவன், I am God, உன் தேவனாய் இருக்கிறேன். your God. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. ஹalleluya. Praise God. அதனால தான் அங்கே சங்கீதக்காரன் So சொன்னார், Psalmist said, தேவன் சங்கீதக்காரனோடு பேசுகிறார். Lord spoke to தாவீது, David, நீ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றுதான். have to say one thing to the people. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? What they should do? அமர்ந்திருக்க வேண்டும். Be still. நான் தேவன் என்று சொல்லி. I know that I am the Lord. என்னிடத்தில் அமர்ந்திருக்கிற ஒருவன் வெட்கப்பட்டு போவதே If you இல்லை. sit in his presence, there will not be disgrace. வேதமும் அப்படியே சொல்லுகிறது. Bible says. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். the Lord. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? நானே தேவன், I am the Lord. உன் தேவன், Your God. வேறே ஒருவன் இல்லை. There is no other. அப்போ தேவன் நமக்கு தேவனாய் இருக்கும் பொழுது So if God is ஒரு our God, காரியத்தை நான் அறிவிக்க what விரும்புகிறேன். I did to declare to you, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். in your life understand one thing. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு விளம்புகிறதை நான் I சொல்லுகிறேன். am saying what the Holy Spirit reveals. நம்முடைய தேவன் யார் என்றால், Who is our God? அவர் கல்லோ மண்ணோ மரமோ மட்டையோ அல்ல. He is not a stone or tree or things of the வேதம் world. சொல்லுகிறது, The Bible says. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is Almighty God.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது The Bible says, நானே தேவன், I am the Lord, உன் தேவன், your God, உன் தேவன். your God. அப்ப நீ என்ன செய்? So what have நான் you do? தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்து. Prepare yourself to know about his உனக்கு our நான் God. வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் தான் கொடுப்பேன் என்று நீ உன்னை ஆயத்தப்படுத்து. Prepare yourself to inherit and claim all the blessings of the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says, உபாகம் 32 அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். Deuteronomy 32 verses கர்த்தர் 12. ஒருவரே அவனை வழி நடத்தினாராம். The Lord alone guided him. அந்நிய தெய்வம் அவனோடு இருந்ததே There இல்லையா? is no other foreign gods. நல்லா கவனிக்க வேண்டும். Listen. மோசேயோடு இருந்த தேவன், God was with Moses. இஸ்ரவேலோடு இருந்த தேவன், God was with Israel. வசனம் சொல்லுகிறது, Bible says, கர்த்தர் ஒருவரே அவனை வழி The நடத்தினாராம். Lord God alone guided him. அவனிடத்தில் அந்நிய தெய்வங்கள், அந்நிய சுவாசங்கள், அந்நிய காற்றுகள் அவன் மேல் வீசப்படவில்லை. There is no other foreign god or strangers. ஆனால் வேதத்தை சற்று கவனிக்க வேண்டும். Listen the word of God. ஏசாயா 46 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது If you read chapter 46, அதில் 9 வசனம் அழகாக சொல்லுகிறது, verses 9 says, நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை. I am God and there is no other. எனக்கு சமமானவன் இல்லை. There is no one equal before me. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise God. எனக்கு நிகரானவன் இல்லை. There is no one like me. இப்ப சொல்லு, Tell me, உன் ஆண்டவருக்கு நிகரான கடவுள் உலகத்தில் இருக்கா? any god like our உன் God? அப்பன் இயேசுவுக்கு நிகராக யாராய் இருக்கா? Any god like our உலகத்தில் Jesus? மரித்து உயிர்த்தெழுந்து யாராவது உண்டா? Any resurrected என் one? அப்பன் இயேசுவை தவிர. Only one is our Jesus மரித்தோரை Christ. எழுப்புகிற அவர் ஒருவரே. Resurrected Savior. அதிசயங்களை செய்கிறவர் ஒருவரே. Wonder working God. ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் ஒருவரே. Blessed God. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So Lord, நீங்கள் you அமர்ந்திருந்து be still. நானே I am தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். know that I am your God. அப்படின அர்த்தம் என்ன? Meaning, அவர்தான் நம்முடைய தேவன். he is our God. அவருடைய பிள்ளையாகிய உனக்கு O child of God, சமமானவன் எவனும் இருக்க there is முடியாது. no one equal to கர்த்தர் you. அப்படித்தான் உன்னை உயர்த்துவார். Same way the Lord will exalt கர்த்தர் you. அப்படித்தான் உன்னை Same way the ஆசீர்வதிப்பார். Lord will bless you. கர்த்தர் அப்படித்தான் உன்னை கனப்படுத்துவார். Same way the Lord will honor you. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே A spiritual நாம் நடந்து experience. போகிற பாதைகளை அவர் பார்க்கிறார். The Lord knows our path. நாம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தாட்ஸ்களை நம் மைண்ட்ல கொண்டு வருவோம். Every day we are facing many different thoughts. அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, பேசவும் So முடியாது. they cannot draw near to God, they cannot see God, they cannot speak with God. ஆனால் ஆண்டவரிடத்தில் நெருங்குவதற்கு But to draw நீ near, அமர்ந்திருக்க வேண்டும். be still. யாருடைய பாதத்தில்? Whose feet? கர்த்தரின் In the பாதத்தில். feet of the நிறைய Lord. பேருக்கு ஜெபம்னா ரொம்ப கஷ்டம். Prayer means difficult for them. அமர்ந்திருங்கள். Be still. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா என்ன செய்யுங்க? At least 1 hour per என்ன day. செய்யுங்க? அமர்ந்திருங்க. Sit in His presence. அமர்ந்திருக்குது. வசனம் சொல்லுகிறது, The word of God நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am the Lord. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. நீ என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீ அமர்ந்திருக்கிறியோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். When you sit in His presence, when you learn to sit in His நீ presence, the Lord will bless you. வாலாகாமல் தலையாவாய். You will not be tail, நீ be head. கீழாகாமல் மேலாவாய். You will be exalted. கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, வேத வசனத்தை சற்று கவனித்து look at the பாருங்கள். word of the Lord. அதைத்தான் தேவன் சொன்னார். That's what the Lord தாவீது said. David, என் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். These are the things to நீங்கள் say. அமர்ந்திருங்கள் சொல். You still. ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்க சொல். Everyone be still. என்னிடத்தில் கேட்க சொல். And ask him to அமர்ந்திருந்து கேட்க சொல். Be still and ask. உட்கார்ந்து கேட்க சொல். Sit and முழங்கால் ask. படிட்டு கேட்டு சொல். Pray. ஒரே ஒரு கேள்விதான், One question. அமர்ந்திருக்க சொல். Say them to be still. நானே தேவன் என்று அறிவார்கள். They know that I am the Lord. நானே கர்த்தர். I am the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Your God. நானே தேவன் என்று I am the சொன்னார். Lord, your வேதம் God. சொல்லுகிறது, The Bible says, நீ அமர்ந்திருந்தானால் if you sit in நீ His presence, தொட்டதெல்லாம் தொலங்கும். whatever you நீ do shall பார்க்கிறதெல்லாம் prosper. விளங்கும். Whatever you do shall நீ prosper. கேட்கிறதெல்லாம் கொடுக்கப்படும். Your desire will be கைகளை fulfilled. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ அமர்ந்திருக்க வேண்டும். Sit in His நானே presence. தேவன். I am the Lord. நானே I தேவன். am the Lord. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். You know that I am God. என்ன காரணம்? What is the reason? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, வேதம் சொல்லுகிறது, the Bible says, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். Maybe you become angry. Don't commit a sin. வார்த்தையை பேசிவிடாதிருங்கள். Don't give up your சூரியன் balance. அஸ்தமிக்கும் போது உங்கள் எரிச்சல் தனிய கடவது. Before sunset. ஆனால் ஒன்று செய்யுங்கள், But what நீங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயம் என்னோடு கூட பேசிக்கொண்டு அமர்ந்திருப்பதாக. On your bed, speak with me in your heart. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நீங்கள் படுக்கிற நேரத்தில் கூட உங்கள் இருதயம் என்னிடத்திலே அமர்ந்து என்னோடு பேசட்டும். The time of bed, speak with me in your ஆண்டவரே, heart.
Lord, உமக்கு ஸ்தோத்திரையா, I praise you, Lord. நான் தூங்க போற ஆண்டவரே, I'm going to sleep. ஆனாலே இருதயத்தோட பேசுற ஆண்டவரே, I'm speaking in my உம்முடைய heart. சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். In his என் ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க, give my blessings, Lord. என் சந்தோஷத்தை எனக்கு தாங்க. Give my joy. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord is speaking to you. உங்கள் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Individually அவர் speaking ஜாதி to you. மதம் இனத்தை பார்க்கவில்லை. There is no racial நீங்கள் prejudice. அமர்ந்திருப்பீர்களாக, If you still in his நீங்கள் அமர்ந்திருப்பீர்களாக, Be still in his நானே தேவன் என்று அறிந்து you know கொள்வதற்கு. that I am the Lord. எப்பொழுதெல்லாம் மனுஷன் ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருக்கிறார், Whenever you sit in his presence, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும்படியாய் காத்துக்கொண்டே இருக்கிறார். the Lord is waiting to bless them. வேலைக்கு போனீர்களா, Going to the job, முடிச்சிட்டு வந்தீங்களா, after the work, அப்படியே போய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. sit in his presence. நாளை ஆசீர்வாதத்துக்காய் Wait அமர்ந்திருங்கள். for tomorrow's blessing. கவலைப்படாதீர்கள். Don't worry about it. நாளையை குறித்து கவலைப்படாதே. Should not worry about அதுக்கு other- நீ அமர்ந்திரு. You sit in his presence. நாளைக்கு மட்டுமல்ல, மறுநாள் குறித்து சேர்ந்து வரும். You can claim all the store's blessings. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Say good night. சிஸ்டர் அமர்ந்திருங்க, Sister, சிஸ்டர். sit in his presence. பிரதர் அமர்ந்திருங்க, Brother, பிரதர். sit in his presence. ஜெபம் பண்ணுங்க, பிரதர். Pray, brother. இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் தாவீது மூலமா, Through David, the Lord நீங்கள் அமர்ந்திருங்கள், நானே தேவன் என்று. said, be still and know that I am the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. நீங்கள் அமர்ந்திருங்கள், Be still. நீங்கள் அமர்ந்திருங்கள், Sit in his நான் presence. தேவன். I am the Lord. உனக்கு ஆசீர்வாதம் என்கிட்ட தான் இருக்குது. I have stored blessings for you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உனக்கு ஆசீர்வாதம் Where is the என்கிட்ட தான் blessings? இருக்குது. The Lord has இதான் everything. உண்மை. It's true. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. வேதம் அழகாக The word சொல்லுகிறது, of the Lord நீங்கள் says, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கும் எரிச்சல் தனைக்கடுது, ஆனாலும் கூட உங்க படுக்கையிலே உங்கள் இருதயம் எழுந்து உட்கார்ந்துகிட்டு அமர்ந்திருந்து என்னோடு பேசட்டும் என்றார். you may become angry, don't do any sin on your bed with God. அமர்ந்திருந்து பேசுங்கள், Sit in his presence. உங்கள் இருதயம் அவரோடு Your பேசட்டும். heart should speak நான் to him. சொல்லவில்லை, I'm not saying. சங்கீதம் 4:4 கூறுகின்றன. Psalm chapter 4 verse என் அருமையான 4. கர்த்தருடைய பிள்ளைகளை Beloved. சற்று தெளிவாய் கவனிக்க வேண்டும். Clearly understand. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் என்ன? ஆண்டவர் நம்முடைய தேவன் But our God உன்னை பார்த்து சொல்றாரு, saying to you, நீ எங்கிட்ட அமர்ந்து உட்கார்ந்து பாரு, be still and know that நான் உன்னை வாளாக்காமல் I will தலையாக்கிடுவேன். make your head not a tail. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. நீங்கள் அமர்ந்திருங்கள், Be still in his உங்க presence. படுக்கையில் அமர்ந்து என் கூட பேசு, In your bed, உன் இருதயம் பேசட்டும். speak with your heart. Your ஆண்டவரே, அந்த concentration. வசனத்தை கேட்கும்போது இந்த ஆசீர்வாதம் எனக்கு When வரும். you hear, I need this blessing. ஆண்டவர் சாதையை பேசுற இந்த அற்புதம் எனக்கு I need வரட்டும். this miracle in my ஆண்டவரே, இந்த life. இது எனக்கு வரட்டும். I need this. நீ அமர்ந்திருந்து பெற்றுக்கொண்டே Sit இருக்கணும். in his presence and climb the கைகளை blessings of தட்டி God. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says, வேதம் அப்படியே சொல்லுகிறது, Just as the law also பரிசுத்த says, வேதாகம் அப்படித்தான் just சொல்லுகிறது. as the law also says. வேற ஒன்றும் இல்லை. என் அருமையான மகனை மகளே, Son and சற்று daughter. கவனித்து பாருங்கள். Give your நான் attention. சொல்லவில்லை, I am not. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த வேதம் நமக்கு கற்றுக் When கொடுக்கிறது. you pay your attention to the law, the Lord will teach you. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன். Be still and know that I am the Lord. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் அமர்ந்திருங்கள். At least 1 hour sit in his presence. எழுதி வச்சு அமர்ந்திரு. Write it down and sit. விளங்குச்சா? Understand. தேவையில்லாத காரியத்துக்கு அமர்ந்திருக்கிற, You are sit for தேவையில்லாத பேச்சு பேச அமர்ந்திருக்கிற, speaking useless ஆனால் things, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது இல்ல. but fail to sit in his ஒரு presence. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. His presence. நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால் If you sit in his கர்த்தர் presence, வானத்தின் பொக்கிஷத்தை உனக்கு தரப்பார். God will send forth the treasures of இடங்கொள்ளாமல் heaven. போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பார். Abundantly he'll கைகளை bless you. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு பக்கம் அப்போஸ்தலர் இருக்கும்போது பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாக நான் அமர்ந்திருக்கிறேன் என்றான். among the people of Israel, Paul the apostle said, to fulfill the plan of God, I am going to sit in his மிகப்பெரிய வல்லமை படைத்தவன், mighty man, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். anointed by God. ஆனால் அவன் சொன்னான், But he said, தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நடப்பதற்கு நான் அமர்ந்திருக்கிறேன். To fulfill the commission of God, I am sitting in his presence. நீ என்றைக்காவது யோசித்து பார். Do you think these things in your life? 3 மணி நேரம் 4 மணி நேரம் சினிமாவிலே அமர்ந்திருக்கிறோம், பெருமாவிலே அமர்ந்திருக்கிறோம், சித்தப்போட்டில் அமர்ந்திருக்கிறோம், கல்யாணத்தில் போய் அமர்ந்திருக்கிறோம். Many hours we spend our time wasted. ஆனால் But ஆண்டவருடைய சித்தம் உனக்கு நிறைவேற நீ அமர்ந்திருக்கிறாயா? you sit in his presence for the fulfilling of the அப்போஸ்தலர் promises நடவடிக்கையின் of God. புத்தகம் 21ஆம் அதிகாரம் Acts 21, 13-14 வாசிக்க கேட்பீர்களா? 13 and 14. அதற்கு பவுல், ஆம், நீங்கள் அழுது நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக என் பண்ணுகிறீர்கள்? இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவன் அவன் சம்மதியாதபடியினால் கர்த்தருடைய சித்தம் ஆகக் கடவது என்று
கர்த்தருடைய சித்தமாக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி நீங்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறது ஒரு காரியம் தேவ சித்தம் உன்னை ஆசீர்வதிப்பது நிறைவேறும். To fulfill the commission of God, if you say it, you can claim the promises of God. என் வாழ்க்கையிலும் சித்தம் நடக்கணும் ஆண்டவரே. Fulfill your will in my life. ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. I am waiting in your presence. நான் அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. I am sitting in your presence. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. Bless me my Lord. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. Bless me my Lord. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. Bless me. பூர்த்தியான ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். I got sufficient food. வசனம் சொல்லுகிறது நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். You will eat. எப்படி சாப்பிடுவீங்களா? Sufficiently. திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். Sufficiently eat. உபாகம் 6:11 சொன்னார். Deuteronomy 6:11. உபாகம் 8:12 சொன்னார். Deuteronomy 8:12. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் எப்படி சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி. How you are going to eat in the nation. ஆனால் வேதம் சொல்லுகிறது. But the Bible says. என் அன்பு மகனே மகளே அமர்ந்திருப்பார். Be still in his presence. அமர்ந்துப்பார். Be still in his presence. அமர்ந்துப்பார். Sit. உலகத்தில் 1000 நாள் ஆகாமியின் கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் Better to sit in 1000 days in the tabernacle of the wicked. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வீட்டில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதையே. Sit in the feet of God. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வாலிப பிள்ளைகளே, Youngsters, இந்த வாலிபத்துல தான் அம்மா in this age, உங்க அப்பா அந்த வாலிபத்தை தாண்டி வந்திருக்கிறேன். I crossed this age. நான் பெத்த மக்களே, My children, வாலிபத்தை கடவுளுக்காக என்னை அர்ப்பணித்தேன். I submit for God. இந்த உலகத்தை நான் வெறுத்தேன். I hate the world. அழகு மாயை நீலைத்தீராதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நீலைத்தீராதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. நீ உலகில் காண்பதெல்லாம் Things what you are seeing on the world, மாயமான ஒன்று, meaningless, நிலையற்றது, unstable, நிலையில்லாதது, unstable, நிம்மதியற்றது. It's not give peace. உன்னோடு நிரந்தரமாய் It வருவதில்லை. will not come with you. உன்னோடு நிரந்தரமாய் It will வருவதில்லை. not remain with ஓ you. என் அன்பு மகனே மகளே, Oh my son and என் அன்பு daughter, பிள்ளைகளே, children. காலம் பொன் போன்றது. Time is precious. அதை காத்துக் கொள்வதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்து. Prepare yourself to அவர் preserve. சமூகத்தில் அமர்ந்திரு. Sit in his presence. அவர் சமூகத்தில் அமர்ந்திரு. Sit in his presence. அப்பொழுது சொல்லுவார், Then he'll say, my son, my daughter, மகனே மகளே, I am the Lord. நான் உன் தேவன். I am the Lord. நான் உன் தேவன். என் அன்பு மகனே மகளே, Beloved son and daughter, யோசித்து பாருங்கள். just think. சற்று திரும்பி பாருங்கள் வாழ்நாளை. Turn your life. நாம் எப்படி இருக்கிறோம்? How are we? நாம் எவ்விதமாய் இருக்கிறோம்? What life you are அதை leading? தான் தாவீது சொன்னார். As King David said, நீங்கள் you அமர்ந்திருந்து sit, நானே தேவன் என்று அறிந்து be still and know that I am the கொள்ளுங்கள். Lord. ஜாதியில நான் உயர்ந்தவன்டா, I'll be exalted among பூமியில nations. உயர்ந்தவன்டா. I'll be exalted on the கைகளை earth. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஹalleluya. Praise the Lord. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அமர்ந்திருந்தார்களாம். They sat in his presence to fulfill the commission of ஒரு God. ஜெபம் பண்ணுங்க. Pray. ஆண்டவரே இதில் உம்முடைய சித்தம் நடப்பதாக. Lord, in this matter, நான் fulfill your will. அமர்ந்திருக்கிறேன். I am sitting நான் here. அமர்ந்திருக்கிறேன். I am still in his presence. அதுதான் ஆண்டவருடைய கிருபைகள். That is the mercy of என் God. அன்பு மகனே மகளே, Son and நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய. How great he is. யோசித்து பாருங்கள். Just think. வேதம் சொல்லுகிறது. The word of God says. சங்கீதம் 62:1 வாசிக்க Psalm கேட்போமா? 62 verses 2. சங்கீதம் 62:1. தேவனை நோக்கி தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். கைகளை தட்டி. Praise God. என்ன கை தட்டு தட்டு பாருங்களேன். Look at என் that. ஆத்துமா, My soul, உலகத்திலே மரணத்தையே காணாதது ஒன்று ஆத்துமா. soul will not see death. அதுக்கு மட்டும் யாராலையும் அதை கொலை பண்ண முடியாது. No one can kill the dead. சரீரத்திலே soul. ஒருத்தனை வெட்டிடலாம். We can simply cut off somebody. ஆனா ஆத்துமாவை எவனால வெட்ட No முடியாது. one can kill the soul. ஆத்துமாவை யாராலும் கொல்ல முடியாது. No one can kill the soul. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் போடுகிறவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். Fear the Lord who killed the soul and body in கைகளை the hell. தட்டி ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. அதனால தான் தாவீது சொன்னான், So David என் said, ஆத்துமா, My soul தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. waits in silence தேவனையே for God. நோக்கி
to God. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. My soul waits. அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரால தான் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. From him is my மத்த salvation. எவனாலும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. Others will not give you blessing. அவரால தான் வரும். From him only. அவரால தான் வரும். From him alone. அவர் நினைச்சா வரும். If he planned, அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு have to காரியம் do one matter. அமர்ந்திருக்க. Sit in his presence. என்ன செய்ய வேண்டும்? What have to do? சத்தமா சொல்லுங்களே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, Be still அமர்ந்திருப்பேன். in his presence. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நான் சொல்லல, No. வேதம் அப்படியே சொல்லுகிறது. That's what the Bible says. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் Book of prophet Isaiah. 30 அதிகாரம் 15 வசனங்களை வாசிப்போமா? Chapter 30 verses 15. நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. Hallelujah. இன்னைக்கு இங்க பாரு, உன் மனசை மாத்திக்கோ. Change your attitude. மனசை மாத்திக்கோ. Change your mind. நான் இன்னைக்கு 1 மணி நேரம் அமர்ந்திருப்பேன். Today I will sit 1 hour. ஜெபம்னா அமர்ந்திருப்பேன். Prayer means I'll sit. அமர்ந்திரு. Sit. கர்த்தர் சொன்னதுதான். If the Lord says, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு அல்லேலூயா. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படியே பைபிள் எடுத்து எழுந்து நிப்போமா. take the promise and stand. நான் மனம் திரும்பிட்டேன், நான் இனி அமர்ந்திருப்பேன். I will sit in his presence. என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. My blessings is in the Lord. என் சுகம் ஆண்டவரிடத்தில் My இருக்கிறது. sound health is in the என் Lord. பலன் ஆண்டவரிடத்தில் My இருக்கிறது. strength is in the Lord. என் ஐஸ்வர்யம் My ஆண்டவரிடத்தில் riches இருக்கிறது. is in the Lord. நல்லா விசுவாசிக்கணும், Believe that. நல்லா கவனிக்கணும். Understand. இன்னைக்கு ஒரு முடிவு Take a எடுத்துக்கொள்ளுங்க. decision today. வீட்டுக்கு போங்க, Go home. நல்லா சாப்பிடுங்க, Eat well. நல்லா தூங்குங்க. Sleep well. 1 மணி நேரம் அமர்ந்திருங்க. Pray in his presence at least. எவ்வளவு 1 நேரம்? hour. How many hours? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இருக்குது? 24 hours 24 மணி நேரம். per day. அதுல 2 வேலை இருக்குது. We have 2 works. பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு ஒரு அல்லேலூயா 12 சொல்லுங்களே. for day. பகலில் நடக்கிறவன் இடற மாட்டானா, Those who walk in the day will not stumble. இரவில் நடக்கிறவன் Those who walk in the darkness இடறுவான். will stumble. அப்போ அந்த நேரத்துல இடற அந்த நேரத்துல அமர்ந்து பார். So in that time sit in his presence. 1 மணி நேரம். 1 hour. அல்லேலூயா. Praise the Lord. எவ்வளவு நேரம்? How many? 1 மணி நேரம். At least 1 hour. 1 hour. Only 1 hour. அப்படியே எழுதி உன் பாயிண்ட் ஜப குறிப்பெல்லாம் வச்சுட்டு ஆண்டோட சம்பவத்தில் அழுந்து அப்படியே ஜபம் பண்ணி ஆனந்த களிப்புடனே நிற்கும் பொழுது இவ்வளோ நேரம் என் பிள்ளை அமர்ந்துருந்துச்சு, சரி இந்தா அதோட ஊதியத்தை கொடுப்பன்னு கொடுத்துருவார். With your prayer request in his presence, the Lord will grant your petitions. விசுவாசிக்கிறியா? Do you believe? நம்புறவங்க 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. நான் அமர்ந்திருந்து I believe, Lord. ஆசீர்வாதத்தை எடுத்துக்குவேன். Claim the blessings. நான் இன்னையிலிருந்து அதை சுதந்தரிப்பேன். I will claim the blessings. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? விசுவாசிக்கிறவங்க வலது கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். Show your right நல்ல hand. உயர்த்தி காட்டுங்க. Lift up. அப்படியே சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்புங்கள். Psalm 62 அதிகாரம் chapter 60. அப்படி திருப்பிங்க. அதுல 5வது வசனம் ஒரு வசனம் இருக்கும், அதுக்கு ஒரு அன்பு காட்டுங்களேன். முன்னில சிரித்த முகத்தோடு சொல்லுங்க. இப்படி என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அமர்ந்திரு. நான் நம்புகிறது நான் நம்புகிறது அவராலே வரும். ஒரு அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். வரும். விசுவாசிக்கிறீங்களா? Believe that. அப்படியே பைபிளுக்கு எழுவை. Place on your Bible. நான் நம்புகிறது. My hope அமர்ந்திருந்தா if நீ you sit- நம்பினியே எதெல்லாம் வேணும்னு நம்பினியே அவரால வருமா? You can claim your blessings அவரால வருமா? from him. அப்ப ஆத்மா என்ன செய்யணும்? So my soul, கர்த்தரி ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, don't say that praise. அமர்ந்திருக்கணும். Sit in his presence. கர்த்தருடைய சமூகத்திலே In his presence. அப்படி 2 கையை உயர்த்தி ஆண்டவரே நான் இதுவரை நம்பினது எனக்கு கிடைப்பதாக. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும்படி ஆண்டவரே, அந்த அமர்ந்திருந்தால் ஆண்டவரே எங்களுக்கு வருகிற ஆண்டவரே நல்ல பலன்களை தேவனை கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லோரும் ஆண்டவரே உலக காரியத்தில் அநேக இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆண்டவர் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே நீ கொடுக்கிற போற எல்லா சகல ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ராஜா ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறோமோ ஆண்டவரே அதை நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த காரியம் ஆண்டவர் நாங்கள் நம்பினது கர்த்தர் எங்களுக்கு செய்வார் என்று ஆண்டவரே இன்றைக்கு அந்த நிச்சயத்தை தேவன் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்நாளில் ஆண்டவர் முழுவதும் ஆண்டவரே அப்பா அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே
சகலத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே அதற்குரிய வழியை கத்த திறந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அமர்ந்து கொள்ளாது இருக்கும்படி ஆண்டவரே இருக்கிற சத்துரு போராட்டத்தை தேவனாய் கர்த்தர் விலக்கி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே அமர்ந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தேவன் உதவி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களும் எங்கள் சபையிலும் எங்கள் சபை பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே அந்த கிருபையை தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்திலே கொடுத்து நாங்கள் ஆண்டவரை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். என்னோடு சொல்லுங்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே, உமக்கு முன்பாக அப்பா நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், முழங்காலில் அமர்ந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நம்புகிற அற்புதங்கள், நாங்கள் தேடுகிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வருவதாக எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவே நீரே சர்வ வல்லவர், எங்களை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எங்களை ஆசீர்வதி, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, செய்தி கேட்ட எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் அமர்ந்திருக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒரு இருதயம், உமக்காய் காத்திருக்கிற ஒரு இருதயம் எங்களுக்குள் வருவதாக எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னித்து இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அறிவித்த அத்தனை ஆசீர்வாதம் அப்படியே வந்து பலிப்பதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.